வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம இவ்வளோ சாஃப்டான ரசகுல்லாவை எப்படி வீட்டில் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரசகுல்லா ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் வந்து 1 லிட்டர் எடுத்திருக்கேன். பாலை வந்து முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுப்போம். பால் வந்து நல்லா பொங்கி வரட்டும். அது வரைக்கும் கரண்டினால் இந்த மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். பால் வந்து இப்போ நல்லா பொங்கி வருது. இந்த டைம் வந்து நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும். இப்போ ஒரு முழு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுருக்கணும். அந்த எலுமிச்சம்பழத்தோட சாறை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எலுமிச்சம் சாறு இல்லை அப்படின்னா வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகர் நம்ம சேர்க்கும் போது டைரெக்டாக வினிகர் விடக்கூடாது. அது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணியை கலந்து எடுத்துக்கணும். இப்போ வந்து பால் நல்லா திரஞ்சு வருது. இன்னும் நல்லா திரையணும். அதுக்காக இன்னும் கொஞ்சம் எலுமிச்சை சாறு நம்ம விட்டுக்கலாம். எலுமிச்சை சாறை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரண்டினால் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா பால் வந்து நல்லா பிரிஞ்சு வரும். அப்போ அந்த தண்ணி வந்து நல்ல எல்லோ கலராக மாறி இருக்கும். பன்னீர் தனியாக பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு விட்டுட்டே இருக்கணும். அந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எலுமிச்சை சாறு விட தேவை கிடையாது. தண்ணி இந்த மாதிரி கலர் மாதிரி வந்தால் தான் பன்னீர் வந்து நம்மளுக்கு அதிக அளவில் கிடைக்கும். அப்போ தான் ரசகுல்லாவும் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் மேலே வந்து ஒரு வெள்ளை துணி போட்டு அதுக்கு மேலே இதை நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம வினிகர் அல்லது எலுமிச்சை சாறு விட்டு தான் பாலை திரைச்சி வச்சுருப்போம். அப்போ அதுக்கு வந்து ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும். அதை குறைக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி தண்ணி விட்டுக்கலாம். பன்னீரை நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம ஒரு வெயிட் வச்சு குறைஞ்சது 2 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விடணும். நான் வெயிட்டுக்கு இந்த மாதிரி ஒரு உரல் எடுத்திருக்கேன். நீங்கள் உரல் இல்லை அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதை கூட இதுக்கு மேலே வச்சுக்கலாம். வெயிட் வச்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெயிட்டை எடுத்துட்டு துணியில் இருக்க பன்னீரை வந்து தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பன்னீர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம பன்னீர் ரெசிபிக்கு இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதே நம்ம ரசகுல்லாக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நல்லா உதிர்த்து எடுத்துக்கணும். கைனால் இதை வந்து நல்லா உடச்சி விட்டுறலாம். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு உருட்டி ஒரு உருண்டையாக எடுத்துக்கணும். அதுக்கு வந்து உள்ளங்கையை வச்சு நல்லா அதை வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விடணும். எந்த அளவுக்கு இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டு ஒன்று சேர்க்குறோமோ அந்தளவுக்கு வந்து இந்த ரசகுல்லா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். முதல்ல இது வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். நேரம் ஆக ஆக ரொம்ப இலகி ரொம்ப சாஃப்டாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி இருந்தது. நம்ம கையினால் அந்த மாதிரி தேய்க்க தேய்க்க எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு உருண்டையாக எடுத்துக்கலாம். கையினால் இந்த மாதிரி அழுத்தி பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு இந்த உருண்டை வந்து சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நம்மளுக்கு தேவையான சைஸில் வந்து இதை வந்து உருட்டி எடுத்துக்கலாம். அதே மாதிரி தேவையான ஷேப்லையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம வந்து பொதுவாக ரசகுல்லானா இந்த மாதிரி ஷேப்பில் தான் உருட்டி எடுப்போம். இதை வந்து நம்ம குலோப் ஜாமுனுக்குலாம் எப்படி உருட்டுவோம் அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக உருட்டணும். அழுத்தி உருட்டக்கூடாது. விரிசல் இல்லாத அளவுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கணும். இப்போ எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஜீனி பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் வந்து நான் 1 கப் அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 மடங்கு அல்லது 3 மடங்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 2 மடங்கு தண்ணி தான் ஊற்றியிருக்கேன். இப்போ இந்த ஜீனி கரைகிற வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கணும். ரசகுல்லாவுக்கு வந்து கம்பிப்பாகு பதம்லாம் தேவை கிடையாது. ஜீனி நல்லா கரைஞ்சி தண்ணி நல்லா கொதிச்சு வரும். அந்த டைம் நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையில் வந்து ஒன்றொன்னா போட்டு எடுத்துக்கணும். மொத்த உருண்டையும் ஒன்றா போட்டுறாமல் முதல்ல கொஞ்சம் போட்டு அந்த தண்ணி திருப்பியும் கொதிக்க ஆரம்பிக்கும் போது மீதம் இருக்க உருண்டையும் நம்ம போட்டுக்கலாம். நம்ம வந்து அந்த தண்ணி கொதிக்காமல் இருக்கும்போது இந்த ரசகுல்லா உருண்டைகளை போட்டோம்னா அது வந்து விரிய ஆரம்பிச்சிரும் அல்லது தனித்தனியாக உதிர ஆரம்பிச்சிரும். எல்லா உருண்டையும் இந்த மாதிரி உருட்டி போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவு ஏலக்காய் வந்து பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி 10லேருந்து 15 நிமிஷம் ரசகுல்லா வந்து நல்லா வேக விடணும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மூடியை திறந்து பார்த்தோம்னா ரசகுல்லா வந்து டபுள் மடங்காக வந்திருக்கு. நல்லா தண்ணியில் எழும்பி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி ரசகுல்லாவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. ரசகுல்லா ரெடியானதுக்கப்புறம் குறைஞ்சது 4 மணி நேரம் வெளியே இருக்கணும். அப்போ தான் அந்த ரசகுல்லா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தேவைப்பட்டனா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் ரசகுல்லா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. அதே மாதிரி அந்த இனிப்பை வந்து எந்த அளவுக்கு உள்ளே அப்சர்வ் பண்ணியிருக்குன்னு. இந்த அளவுக்கு சாஃப்டான ரசகுல்லாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.